எனக்கும் நேரமாகுவதால் என்ன சொல்றது, யோ குடும்ப சுமைய அதிகமாக சுமக்கிறது பொம்பளை தாயா பொம்பளை தாயா பொம்பளை தாயா, மகளிரே 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 என சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்து வைக்கிறேன். இப்போ வெடிக்கொண்டு முருகேசன் கேட்குறான் கேள்வி, டேய் டேய் நடுவுரை நின்றா, யோ என்னய்யா ஒரு நடுவுரை பார்த்து மரியாதை இல்லை, அப்படித்தான்டா பேசுவேன். நான் 1.5 மணி நேரமாக நாக்கு வந்து தண்ணி இல்லாமல் இவ்வளோ கதையை எடுத்து காட்டி விளங்க வச்சு சொல்கிறேன். கட்சியில் மகளிருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் முன்னாடி நீ வச்சுக்கிறியா? நான் இவ்வளோ நேரம் சொல்லியும் நீ மகளிருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா என் முன்னாடி நீ தான் வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி போய் வச்சுக்கிறேன்டா அவளை. ஆமாம், அவளை அடிக்க முடியாது, திட்ட முடியாது. வக்கீல் ஒரு 10,000 கொடுத்து நோட்டீஸ் வாங்கி பார்த்தா உன்னால தான் நான் டைவர்ஸ் பண்ணுறேன்ட்டு உன் மேலேயே ஒரு கேஸை போட்டு பார்த்தா அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்கு போனால் சாவச்சுக்குவேன். நான் கம்பெனியில் ஓரமாக எங்கன்னா பார்த்துக்கிறேன்டா. பார்த்தா நடுவுற டேய் சொட்டா நீ வாடா அவனை வச்சுக்கிறேன் வாடா. ஐயோ வெடிக்கிட்டு சாரிப்பா என்னை மன்னிச்சுக்குப்பா. என்னடா வம்பா போச்சு, என்னடா அதுக்குள்ளே பொட்டாட்டி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். நாங்கள் பாருங்க இது ஏன் பொட்டாட்டிக்கு தெரிஞ்சாக்கா கச்சேரி வச்சுருவாளே, நான் என்ன பண்ணுவேன்? சரி இருக்குமா, கூட்டத்தை கலைக்காதீங்க. சபையவர்களே அவையவர்களே, இந்த தீர்ப்பில், இந்த பட்டிமன்ற தீர்ப்பில் ஒரு சின்ன திருத்தம். என்ன அதிக சுமையை தாங்குவது நம்ம புலியூர் கிராம விவசாயி பெருமைமிகு வட்ட செயலாளர் வண்டுமுருகன் மற்றும் வெடிகுண்டு முருகேசன் என பல பட்டங்களை பெற்ற நமது முருகேசன் அவர்கள்தான் சிறப்பாக உரையாற்றினார். ஆகவே குடும்ப சுமையை 80% தரையான், 80% சுமக்கிறவன் ஆம்பளை தாயா, பொம்பளை 20% தாயா. யோ நானே 70% தாயா சொன்னேன், பொம்பளைக்கு 30%. ஏய் கம்பெனிலாம் முன்னாடி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான். இன்னும் இருக்கிறவங்களாம் என் முன்னாடி வந்தான் வச்சுக்கிறான்னு எல்லாரும் என் பக்கம் திரும்பிட்டு வந்தேன். அதனால உங்கள் மகளிர் அடிச்சா கூட அடிட்டேன். மகளிர் 20% தந்தேன். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். குடும்ப சுமையை அதிகம் சுமப்பது